நிறைவாக கவிதா ஜவஹர் அவர்கள். இனிமேல் தான் அவர் எந்த அளவுக்கு பேசியிருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். அமெரிக்க மண்ணில் அன்னை தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிற நியூஜெர்சி தமிழ் பேரவையை சார்ந்த என் அன்பு தமிழ் சொந்தங்களே, இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் சக்தி பிச்சைமணி அவர்களே, அன்பிற்கினிய ராஜா அவர்களே, மணிகண்டன் அவர்களே, பிரமிளா அவர்களே, தன்னுடைய அன்பால் தமிழர்கள் வாழ்கிற 10 கோடி இதயங்களிலும் சிம்மாசனம் இட்டு அமர்ந்திருக்கிற எங்கள் நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, என் இனிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியிலிருந்து செல்வத்துறை ஐயா வந்தாங்க. அவருக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். அடுத்த 1 வருஷம் நீங்கள் பாத்திரம் விளக்குறதுக்கு தயாராகிக்கோங்க. ஏன்னா தீர்ப்பு எந்த பக்கம் வரும் அப்படிங்கிறது இப்போ முடிவாயிரும். தமிழ்நாட்டில் நாளைக்கு முடிவாகும், அமெரிக்காவில் இன்னைக்கு முடிவாகும். அவர் தமிழ் இலக்கியங்களையெல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கிறாராமா, அதை நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கிடணுமாமா. அதுக்காக ராமாயணத்திலிருந்து மகாபாரதத்திலிருந்தெல்லாம் ட்ராவல் பண்ணி சிலப்பதிகாரத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினார். கண்ணகி மட்டும் கொஞ்சம் அறிவோட கோவலனை தடுத்து நிறுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமான்னு கேட்டாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன், கோவலனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா? கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா? வீட்டில் பொண்டாட்டி இருக்கா இல்லையா? வீட்டில் பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தி கூட போகக்கூடாதுங்கிற ஒரு அன்பு கூட இல்லையா அவனுக்கு? தன் மனைவி மேல உண்மையான அன்பு கோவலனுக்கு இருந்திருந்தால் இன்னொரு பெண்ணை தேடி போயிருக்க மாட்டார், இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது. அமெரிக்க ஆண்களை பார்த்து கத்துக்கணும். உண்மையிலே ஆச்சரியமா இருக்குங்க. இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா நாங்களும் ஒரு 10-20 வருஷம் முன்னாடி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இங்கே வந்திருப்போம். அம்புட்டு வேலை இந்த ஆம்பளைங்க பார்க்குதுங்க. நம்ம வீட்டில் இப்படி எச்சு தட்ட நகட்டி கூட வைக்க மாட்டாங்க. இந்த ஊர்லங்க நாங்கள் ஒரு 2 வீட்டில் தங்கணும், சாப்பிட்டு தட்டை வைக்க விட மாட்டேங்கிறாங்க, பாஞ்சு போய் கழுவி வைக்கிறாங்க. என்னையா இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, விடுங்க, எங்களை இங்கே நேர்ந்து விட்டுருக்க. இங்கே அன்பு சார், உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்களை விட அமெரிக்காவில் செட்டிலான எங்களுடைய தமிழ் சிங்கங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள், கைத்தட்டுகள், வாழ்த்துக்கள். ஒரு மனைவியை எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிறது இங்கே தாங்க கற்றுக்கணும். தன்னுடைய மாமனார் மாமியாரை, தன்னுடைய அம்மா அப்பாவை ஒன்று போல நேசிக்கிற ஒரு பண்பு அமெரிக்காவிலே இருக்கிறது என்பதை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அதனால் இனிமேல் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது. சத்தம் இல்லாமல் 1 வருஷம் பாத்திரத்தை விளக்கிட்டு கம்முன்னு உங்களுக்கு வழக்கமாக செய்ய தெரிஞ்சது அதுதானே, எதுக்கு நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் பேசுமா? 1 வருஷம் தான் கிடையாதுமா, ஆயுள் முழுக்க தட்டணுமா அவரு? ஆமாம், என்னமோ 1 வருஷம் தான் அவர் பாத்திரம் விளக்க போகிற மாதிரி கெத்துக்காட்டுறா இருப்பாரு. இதுதான் அறிவு. என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு பாருங்க அவர். ஐயா நீங்கள் கூட சொன்னீங்க வேதாத்திரி மகரிஷியை அவர் ரொம்ப நேசிக்கிறவர் நம்ம செல்வத்துறை சார். அது அறிவு திருக்கோயில் நீங்கள் சொன்னீங்க. நம்ம இந்திய பாரம்பரியத்தில் ஒரு குணம் உண்டு, வரலட்சுமி நோன்பு நம்ம பெண்கள் நடத்துவோம்ல. எதுக்காக? கணவர் நீண்ட நாள் நல்லா உயிரோட வாழணும், நலமாக வாழணும்ட்டு. எந்த கணவராவது மனைவி அதிக நாள் வாழணும்னு ஏதாவது நோன்பு நோட்டிருக்காங்களா? ஆனால் அறிவு திருக்கோயில்னு பேர் வச்ச வேதாத்திரி மகரிஷி மனைவி நல வேட்பு நாள் என்ற ஒன்றை உருவாக்கி தன் மனைவியின் பிறந்த நாள் அன்னைக்கு எல்லா கணவனும் மனைவி நல்லா வாழணும்னு உண்டா இல்லையா கைதட்டுறாரு பார்த்தீங்களா? சாட்சியே முன்னாடி வந்து ஒத்துக்கிடுச்சு. அதனால நீங்க அதை ரிஜெக்ட் பண்ணிடலையா? அவர் பேசுற எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி தூக்கி உரமா வச்சு அன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கட்டும்யா. ஒரு நாள் காட்டினாலும் அன்பு அன்பு தானுங்க. எங்க பெண்களுடைய குணமே என்ன தெரியுமாங்கய்யா? ஒரு நாள் அன்பா பேசுனா ஆயுள் முழுக்க அடிமையா கிடப்போம். இது தெரியாம தான் பல புருஷங்க லூசா தெரியுதுங்க. அன்பா நடிச்சாலே போதுங்க, நாங்கெல்லாம் நம்பிடுவோங்க. ஆமாம், எங்கள் வீட்டுக்காரெலாம் நான் இந்த தடவையாக தீபாவளிக்கு 10,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை வேணும் அப்படின்னு அவர் சொன்னாருங்க. பாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை 10,000 ரூபாய்க்கு வாங்கி தர்றதுக்கு. பட்டு புடவை கட்டினா நீ கொஞ்சம் குண்டா தெரியுற, காட்டன் புடவை கட்டினா நல்லா அழகாக அம்சமாக இருக்கனார். இப்போ வரைக்கும் அவர் வாங்கி கொடுத்தா தானே கட்டிட்டு தர்றேன். இதெல்லாம் ஒரு அன்புங்க. அன்புக்கு அடிபணிக்கிற குணம் இவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? எனக்கு என்ன வருத்தம்னா இந்த ஆண்கள் தான் இப்படி இருக்காங்கன்னா இந்த பொம்பளை பிள்ளைங்க அங்கே போய் மாட்டிக்கிச்சு. ஹேமா மாலினி ரொம்ப நேரம் நல்லா தனமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க என் கூட. இங்கே வந்தோடனே சொல்கிறாங்க விசா வாங்க போகும்போது நீ எவ்வளவு அன்பானவள் அப்படியா கேட்டாங்க. நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, எவ்வளவு அறிவு இருக்கு, இதைத்தானே கேட்டாங்க. ஒத்துக்கிறேன். விசா வாங்குவதற்கும் இங்கே வேலை தேடுவதற்கும் செல்வத்தை சேமிப்பதற்கும் அறிவு தேவை.
ஆனால் எங்கேயோ பிறந்து வளர்ந்தாலும் நம்ம தமிழர்கள் என்கின்ற ஒற்றுமையோடு இந்த தமிழ் பேரவையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா, இதற்கு அன்புதான் அடிப்படை. உண்மையா இல்லையா? எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, எவ்வளோ அறிவாளியா இருக்கிறீங்க. அமெரிக்க மண்ணில் இவ்வளோ பெரிய இடத்த நீங்கள் பிடிச்சிருக்கிறீங்கன்னா அறிவு தான் காரணம். ஆனால் உங்கள் ஈகோவையெல்லாம் விட்டுட்டு நாம் எல்லாரும் சமம், நாம் தமிழர்கள் என்கின்ற உணர்வு இருக்கிறது இல்லையா, இந்த அன்புக்கு தாங்க நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோம். உங்கள் படிப்பை வச்செல்லாம் நாங்கள் வரல மேடம். ஹேமமாலினி மேடம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஹேமமாலினி எங்கள் ஊர் பொண்ணு, அவங்க மதுரையில் படித்தவங்க, சென்னையில் வாழ்கிறாங்க. நம்ம ஊர் சனங்க கூப்பிட்டுருக்காங்க, என் சாதி சனம் கூப்பிட்டா நான் வந்து தான் ஆகணும்னு வந்தோம்ல, அதுதாங்க உங்கள் மேலே நாங்கள் வச்சிருக்கிற அன்பு. உங்களுக்கு வேலை கொடுக்க வரல, உங்கள் சம்பளத்தை நாங்கள் வாங்க வரல. ஒன்றும் இல்லை, போகும்போது வாழ்த்தி அனுப்பிடுங்க போதும். இதில் வேற அவங்க சும்மா கிடக்காம நான் பேசின ஒரு வீடியோ எடுத்து பார்த்துருக்காங்க. நீங்கள் பேசுனா பேசிட்டு போகலாம்லங்க, ஏன் வீடியோ வேற எடுத்து பார்த்து அப்பாவை பற்றி நீங்கள் என்ன சொன்னீர்கள். ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கிற அந்த அன்பு இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில எந்த அறிவுமே இடம் பிடிக்கவே முடியாதுங்க. கோயில் திருவிழா நடக்குங்க நம்ம ஊரில், நல்லா அப்பாவுக்கு பிடிச்ச எலும்பு குழம்பு, ரத்த வறுவலும் எல்லாம் சுக்கா வறுவலும் அம்மா செஞ்சு வச்சுருக்கோம். கரெக்டாக சாப்பிட போகிற நேரம் சண்டையை போட்டுரும். அப்பா அப்படியே வாசல்லையே உட்காந்துருப்பார், சாப்பிடவும் மனசு வராது, இந்த அம்மா கூப்பிடவும் செய்யாது. மகன் நல்லா சாப்பிட்டு படுத்துருவான், நம்ம முத்துக்குமரை மாதிரி ஸ்டைலாக தலையெல்லாம் வாரிட்டு நல்லி எலும்பு அவர் கடிப்பார், பார்த்துருக்கீங்களா? வீட்டில் எவன் தின்னாலும் கவலை இல்லை, திங்காட்டாலும் கவலை இல்லை, அது பாட்டுக்கு அடிச்சு தூக்கிட்டு. அது வாரண தலையாது, வார முயற்சி செய்த தலை என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அப்படி நல்லி எலும்பை கடிச்சு ஆம்பளை போய் சாப்பிட்டு படுத்துருவான். இந்த பொம்பளை பிள்ளைக்கு மனசே கேட்காது தெரியுமா, ஏம்மா அப்பா சாப்பிடாம இருக்காரு, இருக்கட்டும் இருக்கட்டும் சாப்பிட சொல்லுமா. அதெல்லாம் சொல்ல முடியாது, என்ன பேச்சு பேசிட்டார். இந்த பிள்ளை மெதுவாக இருந்துச்சு, திண்ணையில் உட்காந்துருக்க அப்பா கிட்ட வரும், அப்பா 12 வயசு தான் அந்த பிள்ளைக்கு, அப்பா சாப்பிடுப்பா, என்னம்மா பேசுறா, என்ன பேச்சு பேசுறா, இல்லை வாயா இப்படி பேசுறா, அம்மா அம்மா எப்பயுமே அப்படி தானே பேசுவோம், வாப்பா ஒரு வாய் சாப்பிடு, நீ பசி தாங்க மாட்டேன், வேணாம் நீ போய் படுறா, நீ போய் படுறா, நீ வாப்பா அப்போத்தான் நானும் சாப்பிடுவேன். கையை பிடிச்சி இழுத்து கிச்சனில் உட்கார வச்சு அப்பாவுடைய தட்டை எடுத்து சோறை போட்டு அந்த குழம்பு எடுத்து வச்சு சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா, வேணாண்டா விட்றா வேணாம், நான் உனக்கு ஊட்டுறேன்ப்பான்னு பிசைஞ்சு அப்பாவுக்கு ஊட்ட போகும்போது அந்த கையை பற்றி கொண்டு தகப்பன் சொல்வான், எங்கள் அம்மா என்னைக்கோ இறந்து போயிட்டான்னு நினச்சேன், ஆனால் உன் வடிவத்தில் உசுரோட இருக்கா தாயின்னு ஒரு தகப்பன் சொல்லுவானே அந்த 10 வயசு பிள்ளைகிட்ட. அந்த அன்புக்கு என்னங்க நீங்கள் அறிவை இப்பெல்லாம் பேசாதீங்க. ஹேமமாலினி ஆம்பளை பசங்க 1000 பேசுவாங்க, அவங்களுக்கு என்னங்க தெரியும் அப்பாவை பற்றி, அப்பாவை வில்லனாவே பார்க்குறவங்க அவங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு தாங்க தெரியும் எங்கள் அப்பா ஹீரோங்க, உலகத்தில் எத்தனை ஹீரோ வந்தாலும் எங்கள் அப்பா தாங்க நம்பர் 1 ஹீரோ. அவன் எங்கள் அப்பா தான் முதல் எதிரின்னுவான், அப்பா தான் அவனுக்கு முதல் வில்லனே. பெண்களை பெற்ற அப்பாவுக்களுக்கு மட்டும்தாங்க 2 அம்மா, ஒன்று அவரை பெத்த அம்மா, இன்னொன்று அவரை பெத்தெடுத்த அம்மானா. பெண் குழந்தைகளுக்கு அப்பா மேலே வச்சிருக்கிற அன்பெல்லாம் பக்கத்துலேயே வர முடியாது. இன்னொன்று அவங்க சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப மனசு வலிச்சது, யாருக்கிட்டையும் அன்பு பிச்சை எடுக்காதீர்கள் அப்படின்னாங்க. அறிவை பிச்சை எடுங்க, அன்பை பிச்சை எடுக்காதீங்க. நாங்கள் எடுக்காமல் இருந்துருவீங்க. எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் 2000 கான்டாக்ட் நம்ம மொபைலில் இருக்குங்க. ஆனால் யாரோ ஒரு மெசேஜ் வரும்போது மட்டும் மனசு ஜிவ்வுன்னு ஆகுதே, ஏங்க ஒரு மெசேஜ் போட்டு பதில் வரலன்னா ஏங்க மனசு வலிக்குது. எவ்வளவு செல்வத்தை வேண்டுமானாலும் காலடியில் போட்டு அந்த ஒரு இதயம் எனக்கு கிடைத்தால் போதும் என்று நேசிக்கிறோமே, அந்த அன்புக்காக எவ்வளவு வேணாலும் பிச்சை எடுக்கலாங்க. அன்பு எவ்வளோ பெருசுங்க. ஒரு பள்ளிக்கூடத்துலங்க காலையில் எல்லா பிள்ளைங்களும் வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க. ஸ்கூல் அறிவை கற்றுக் கொடுக்குற இடம் தானே, கல்வியை தருகிற இடம் தானே, ஞானத்தை தருகிற இடம் தானே. காலையில் ப்ரேயரில் எல்லா பிள்ளைங்களும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த தேசிய கீதம் முடிகிறதுக்குள்ளே 2 பசங்க திடுன்னு உள்ளே ஓடினாங்க கிளாஸ்க்குள்ளே. ஹெச்எம் பிடி சாரை பார்த்தார், கவனிச்சிங்களா? கவனிச்சேன் சார், இப்போ வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டார். ஹெச்எம் ரூமுக்கு 2 பசங்களை இழுத்துட்டு வந்தார். சார் இவனுக்கு 2 பேர் தான் சார் ஒழுங்கை கடைப்பிடிக்காமல் இடையில கூடி ஓடினாங்க. அப்படியே முறைச்சி பார்த்தார் ஹெச்எம். ஏன் சார், நான் காலை கவனிச்சிங்களான்னு கேட்டேன். எல்லாரும் செப்பல் போட்டிருக்காங்க, அந்த 2 பசங்க செருப்பு போடலையா, சூடு தாங்க முடியாமல் இடையில கூடி ஓடி இருக்காங்க, அதை கவனிச்சிங்களான்னு கேட்டேன்னு ஹெச்எம் சொன்னார். என்றால் ஒழுங்கை மட்டுமே பார்ப்பது அறிவு, அதற்குள் இருக்கிற சிரமத்தை கண்டுபிடிப்பது தாங்க அன்பு. இந்த பிள்ளைங்களுக்கு செப்பல் வாங்கி கூடியான்னார். அதுக்கு தான் வள்ளுவர் சொன்னால், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. உங்க அறிவால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்தவன் நோயை ஏன் நோயின்னு பார்க்க தெரியலனா உங்க அறிவுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு உங்க வள்ளுவரே சொல்லிட்டார் என்பதை நான் பவ்யமா சொல்லுகிறேன்.
இமயத்தை தொடுறதெல்லாம் வெற்றி இல்லைங்க, அது யார் வேணாலும் தொடுவாங்க. சிலருடைய இதயத்தை அன்பால தொடுறோம் பாருங்க, அதுதான் உண்மையான வெற்றி. இதுல முத்துக்குமரன் அவர் பாவம் பிக் பாஸா இருந்து இப்ப ஸ்மால் பாஸ் ஆகி பாஸ் ஆகமா முடியும் ஒரு நொந்து போய் என் தம்பி ஏதோ ஒரு ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. அவர் ஒரு கதை சொன்னார் பாருங்க, அந்த காலத்தில் சொல்கிற ஒரு கதை. இந்த முதல்ல பாம்பெல்லாம் இருக்கிற குளத்துக்குள்ள ஒருத்தனை தள்ளி விடுவான். தள்ளி விட்டவனுக்கு எவ்வளோ அறிவு பாருங்க. அவனுக்கு கொஞ்சமாவது அன்பு இருந்தா சும்மா நின்னவனை பிடிச்சி தள்ளி விடுவானாயா? இந்த அறிவு தான் குதர்க்கமாக யோசிக்கும். உள்ளுக்குள்ள பாம்பு கிடக்கு, முதல்ல கிடக்கு, இதுக்குள்ள ஒருத்தனை தள்ளுனா அவன் பொழைப்பானா சாவானான்னு பிக் பாஸ் போட்டி வைக்கிறது யாருன்னா இந்த அறிவாளி தான். இல்லைன்னா சும்மா இருக்கவங்கள ஒரு இடத்துல ஒன்று கூட்டி சண்டையை மூட்டி பிரச்சனையை உண்டாக்கி அதில் ஒருத்தரை மட்டும் ஜெயிக்க வச்சு மீதி உள்ளவங்கள லூஸ் ஆக்குவாங்களா? அன்னைக்கு அவருக்கு ராசி பலனில் என்ன இருக்குன்னா, ஒரு பெண்ணால் சீரழிவாய். ஐயா, அந்த பெண் நான் அல்ல, நான் அவள் இல்லை, அது வேற ஒரு பெண். அது தாங்க முடியாம தான் அமெரிக்கா ஓடியாந்துருக்காரு என் தம்பி. அது இனிமேல் தான் நான் விசாரிக்கணும். ஆனால் முத்துக்குமரன் எவ்வளோ நல்ல பையன்னா, நாளை கழிச்சு ஊருக்கு போகிறார் இந்தியாவுக்கு. ஆனால் தமிழ் பேரவையுடைய உறுப்பினர் மாதிரி என்னெல்லாம் செய்யணும் நம்ம ஃபெட்னா நிகழ்ச்சியிலன்னு விளம்பரம் பண்ணா இருப்பாருங்க. அதுதாங்க அன்பு. நாளை கழிச்சு ஊருக்கு போகிறோம், ஆனால் நானும் இங்கே ஒருத்தன் அப்படிங்கிற உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு தாங்க அன்பு. புத்திசாலித்தனம் கிடையாது அந்த அன்பு. நானும் உங்களில் ஒருத்தன் உருவாக்கிக்கிடுது இல்லையா? இதில் வேற சொல்லுவாங்களாம் கணவன் மனைவி கிட்ட, நான் பைத்தியம்தாம்மா. எந்த பைத்தியமாவது நான் பைத்தியம்னு ஒத்துக்குவேன். ஆனால் கணவர்கள் கொஞ்சம் பைத்தியம்தான், ஆனால் அவ்வளவு பைத்தியமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓமையில பைத்தியம். என்னைக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கினாலும் அவன் பைத்தியம்னு அந்த அம்மாவுக்கு தெரியும் அப்பயே. அதை சொல்றதுக்கு ஒரு அன்பு வேணும் இல்லைங்க? கண்டிப்பா. நல்லா இருக்க அறிவோட இருக்கிற ஒருத்தர் நான் பைத்தியம் தான் அப்படின்னு சொல்றாருன்னா எந்த அளவுக்கு அன்பு அதிகமா இருந்தா அப்படிலாம் சொல்ல முடியும்? நீங்க பெண்ணிக்கு கதையெல்லாம் சொன்னீங்க. உங்களுக்குலாம் நேரம் இருந்தா நீரதிகாரம்னு ஒரு புக்கு வெண்ணில எழுதியிருக்கிறாங்க, விகடன்ல தொடர வந்தது. தயவு செஞ்சு அதை படிங்க. எத்தனை இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க உலகம் முழுக்க. எந்த இன்ஜினியர் போட்டோவையாவது நம்ம வீட்டில் குலதெய்வம் போட்டுக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறோமா? எந்த இன்ஜினியர் பேரையாவது நம்ம பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறோமா? எந்த இன்ஜினியர் குடும்பத்தில் இருந்தாவது ஒருத்தங்களை கூட்டு வந்து பொங்கல் வைக்க சொல்லியிருக்கோமா? இன்னைக்கு மதுரை தேனி பக்கத்தில் பெண்ணிக்கு கூடிய பேத்தியை இங்கேருந்து கூப்பிட்டு பொங்கல் வைக்க சொல்கிறோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் வேலையை மட்டும் நான் செஞ்சுட்டு போகலை, இந்த தமிழ் மக்களுடைய வாழ்க்கையவே உயர்த்தி விட்டுத்தான் போவேன் என்று சொத்தையெல்லாம் வித்தார்ல, அந்த அன்பு தாங்க இன்னைக்கு பெண்ணிக்குக்கிக்கு மதுரையில் இவ்வளோ பெரிய பேரை வாங்கி கொடுத்துருக்கிறது. முத்துக்குமரன் சொன்னோன்னு இவ்வளோ கை தட்டுறாங்களே, ஏன்? அன்பு தான். நம்ம வீட்டுக்குள்ள மாதிரி இருக்கிறாயா, இவன் ஜெயிக்கணும்னு நினச்சாங்கல்ல. எவ்வளவோ இங்கிலீஷில் நுனிநாக்கு இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அப்படி ஃபிலிம் ஓட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளை பாவமாக வந்து உட்காந்துச்சு. எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு மதுரை பாஷை பேசிச்சே, நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்காண்டா, குத்துங்கடான்னு ஆளுக்கு ஓட்ட குத்துனாங்கல்ல. நீங்கள் என்ன கொடுத்தீங்க? அன்பா கொடுத்தீங்களா? ஏதாவது இவங்களுக்கு அன்பா கொடுத்தாங்க? அன்பா இவர் ஏதாவது கொடுத்தாரா? நம்மகிட்ட அவங்க கொடுத்தாதான் உண்டு. ஆனால் அன்பை நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம். அதுதாங்க நம்ம தமிழ் மக்களுடைய சிந்தனை. அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வெற்றி அப்படிங்கிறது என்ன தெரியுமா? காலத்தின் பக்கத்தில் நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறத வெற்றி. இப்போ ஹிட்லர் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய தலைவர் தான், மகாத்மா காந்தியும் ஒரு தலைவர் தான். ஆனால் அவங்க எந்த பக்கத்தில் இருக்காங்கிறத வச்சு தான் எது வெற்றின்னு சொல்ல முடியும். ஐயா, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கீங்களா? இல்லையா? சும்மா போய் நான் ஏற்கனவே புழல் ஜெயிலில் போய் 1 மணி நேரம் பேசிட்டு நன்றி சொல்லணும்னு சொன்னா, இவர் வாழ்நாள் பூரா நம்ம கூடவே இருந்தால் நல்லா இருக்கும்னா. அது மாதிரி பேசுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கீங்களான்னு தான் கேட்டேன். அங்கே போகலமா? போகல. அதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் என் ஸ்டூடெண்ட் எல்லாம் போலீஸ்காரன் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்த்து சொல்ல போனீங்கன்னா, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பாருங்க, இந்த பக்கமும் படங்கள் இருக்கும், இந்த பக்கமும் படங்கள் இருக்கும். இந்த இன்ஸ்பெக்டர் உட்காந்துருப்பார்ல, அவருக்கு பின்னாடி 4-5 படம் இருக்கும். மகாத்மா காந்தி படம், அண்ணல் அம்பேத்கர் படம், காமராஜர் படம், நேரு படம்லாம் இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பெரிய போர்டில் ஒரு 100 படம் இருக்கும். திருடுனவன், செயின் அத்தவன், கொள்ளையடிச்சவன், கொலை செஞ்சவன், வீடை தாண்டி கதவை உடைச்சவன், எல்லார் ஃபோட்டோவும் இருக்கும். அப்போ ரெண்டும் ஒன்றா? இந்த பக்கம் இருக்கிற ஃபோட்டோ எப்படி வாழணுங்கிறதுக்கான ஃபோட்டோ, இந்த பக்கம் உள்ள ஃபோட்டோ எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஃபோட்டோ. நீங்கள் ஹிட்லரும் வரலாற்றில் ஒரு தலைவன், காந்தியும் ஒரு தலைவன்,
ஆனால் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? ஹிட்லர் தனக்கு நேர்ந்த அவமானத்தை தன்னுடைய சுயநலமாக மாற்றி யூதர்களை கொன்று குவிச்சார். ஆனால் காந்தி தனக்கு நேர்ந்த அவமானத்தை இந்தியாவில் ஒரு கடைக்கோடிக்காரனுக்கு இதுதானே நடக்கும், இனிமே இதை நடக்க விட மாட்டேன்னு அதை பொதுநலமாக மாற்றி அகிம்சையை கையில் எடுத்தார்ல. இன்னைக்கு வரைக்கும் அவர் தேசத்தந்தை, ஹிட்லர் கொடுங்கோலராகத்தான் இருக்கிறார். அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஆப்பிரிக்காலங்க இந்த சின்ன குழந்தைங்க, பழங்குடி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு போட்டி வச்சாங்க, ஓட்ட போட்டி. அந்த பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுற குழந்தைங்க, ஒரு வாய் சாப்பாடு கூட கிடைக்காது, அவ்வளவு ஏழ்மையில் வாழ்கிற குழந்தைங்க. ரெண்டு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன் அதுக்கு அடுத்து. அந்த குழந்தைங்க ஒரு 25 குழந்தைங்க வரிசையாக நிற்கிறாங்க. ஒரு பெரிய அமைப்பு வந்து ஒரு கூட நிறைய நல்ல காஸ்ட்லியான ஆப்பிள் வச்சுருக்காங்க. 25 பேருக்கு ஓட்ட போட்டி வைக்கிறோம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இவ்வளோ ஆப்பிள். அந்த பிள்ளைங்களுக்குலாம் அப்படியே எச்சு ஊறுது. இது மாதிரி அவங்க பார்த்தது கூட இல்லை, அப்படியே ஏக்கமாக பார்க்குறாங்க. 25 பேரும் வரிசையில் நிற்கிறாங்க. 1 2 3ன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைங்க ஓடலைங்க. 25 பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ஒன்று போல ஓடி வந்து எல்லை கோட்டை தொட்டு விட்டு ஆப்பிளை பகிர்ந்து கொண்டார். ஒருவன் மட்டும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது அறிவு, என் இனமே ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பது தான் அன்பு. குழந்தைகள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்குறோங்க. அறிவு எப்போதும் கேட்பது, அன்பு எப்போதும் கொடுப்பதுயா. கொடுப்பது தாங்க எப்பயும் உயர்வாக இருக்கும். நீங்கள் ஒருத்தங்க கிட்ட வாங்கும் போது கை தாழ்ந்து இருக்கும், கொடுக்கும்போது கை உயர்ந்து இருக்கும். அப்போ கொடுக்குற கை தான் அன்பின் கை என்பதை தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் 2 விஷயம் சொல்லிட்டு முடிக்கிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ வைரலாக பரவச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பெங்குவின் பறவை பார்த்தீங்களா? அது கூட்டத்தை விட்டு தனியாக போய் செத்து போச்சு. இதை படத்தை எடுத்தவர் பேர் வெர்னர் ஹெர்ஷாக். 2007 எடுத்தது இந்த ஆவணப்படம். ஆனால் 1978 ஒரு புக்கு போட்டார், வாக்கிங் ஆன் த ஐஸ் அப்படின்னு ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை புத்தகமாக எழுதினார். வெர்னர் ஹெர்ஷாக் ஜெர்மனியில் உள்ள ஒரு ஃபேமஸான டைரக்டர். அவர் கூடவே இந்த திரைக்கதை எழுதுறதுக்கு சப்போர்ட்டாக அவங்களுடைய தோழி ஒருத்தங்க இருந்தாங்க, லோட்டா ஐஸ்னர் அப்படின்னு அவங்களுக்கு பேர். 2 பேரும் நண்பா நண்பி, யாரு தெரியாது நீங்கள், 2 பேரும் நண்பா நண்பி, ஓகேவா? நண்பா நம்பினா ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம், இதெல்லாம் குழப்பிக்கிட வேண்டாம். 2 பேரும் நண்பா நண்பி, அவ்வளோ நண்பர்கள். இந்த பொண்ணு பாரிஸில் இருக்குது, இவர் ஜெர்மனியில் இருக்கிறார். நல்ல பனிக்காலம், நவம்பர் மாதம். இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. 1978னா பார்த்துக்கோங்க, மொபைல் கிடையாது, டெலிஃபோனுக்கு கால் வருது. இவர் எடுக்கிறாரு. அந்த பொண்ணு மூச்சு வாங்கிட்டு பேசுது. டேய், எனக்கு ரொம்ப உடம்பு முடியலை, டாக்டரை பார்த்தப்போ எனக்கு வந்து கேன்சருடைய ஸ்டார்டிங்னு சொல்லிட்டாரு, ஆனால் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால இன்னும் 1 வாரத்தில் நான் இறந்துருவேன்னு சொல்லிட்டாரு. நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துட்டேன், கடைசியாக உன்னை மட்டும்தான் பார்க்கல, நீ எப்படியாவது சீக்கிரமாக வந்துரு, உன்னையும் பார்த்துட்டா நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன். இவர் சொன்னார், வர்றேன், நான் கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவேன், நான் வர்ற வரைக்கும் நீ சாகக்கூடாது, நீ சாக மாட்டேன்னு ஃபோனை வச்சுட்டார். இப்போ உயிர் தோழி மரணத்தின் விளிம்பில் இருக்கிறாங்க, நீங்கள் உயிர் நண்பன், எப்படிங்க அவங்கள போய் பார்க்க போவீங்க? ஃப்ளைட் பிடிச்சி போவீங்களா? கார் எடுத்துகிட்டு போவீங்களா? ட்ரெயினில் போவீங்களா? பைக் எடுத்துகிட்டு போவீங்களா? அந்த மனுஷன் நடந்து போனாருங்க. ஜெர்மன்லேருந்து பாரிஸுக்கு நடந்தே போனார். 3 வாரம் பனிக்காலத்தில் நடந்தே போனார், பயங்கரமான கொடுமையான பனியில். ஆனால் அந்த 3 வாரமும் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு வினாடி கூட நிற்காம தன் தோழி உயிர் பிழைக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே 3 வாரமும் போனார். 1 வாரத்தில் இறந்துருவாங்கன்னு சொன்ன அந்த தோழி வீட்டு கதவை ஹெர்ஷாக் தட்டுகிறார். அவர் ஓடி வந்து அந்த பொண்ணு கதவை திறந்தாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் அவங்க உயிரோட வாழ்ந்தாங்க. தாங்க நட்பு என்கின்ற அன்பின் ஆதாரம். அறிவு என்ன சொன்னது? மரணத்திற்கு தேதி குறித்து தந்தது. ஆனால் அன்பு மரணத்தையும் வென்று நின்றது என்றால் அன்பு தாங்க எல்லாத்துக்கும் மேல வெற்றியை தேடித்தரும். ஒன்ன சொல்லி முடிச்சிரு, நம்ம குடும்பத்துக்கு வந்துடுவோம். நம்ம தமிழர்களுடைய இந்தியாவின் பாரம்பரியமே குடும்பம்ங்கிற அமைப்பு தான். ஆண்கள் பாருங்க ரொம்ப அறிவா இருப்பாங்க. எங்க பக்கத்து வீட்டில் நடந்தது. ஒரு தாத்தா பாட்டி, அந்த தாத்தா பயங்கரமான பெரிய ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். சில ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு ஒரு குணம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா ஆஃபீஸர் மாதிரியே நடந்துக்குவாங்க. என்ன ஏன் இப்படி, என்ன இது எப்படி இருக்கு அப்படின்னு அந்த பாட்டி அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க பணியாளர் மாதிரியே தான் நடந்துகிட்டே இருந்தாங்க. சாயந்தரம் அவங்க 2 பேர் தோட்டத்தில் உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நாங்கள் ஒரு 2-3 தடவை அந்த வழியாக வாக்கிங் போகும்போது, வாங்களேன் காஃபி சாப்பிடுங்களேன் அப்படின்னாங்க. நமக்கு தான் ஓசியில் ஒன்று கொடுத்தா உடனே போயிடுவோம்ல, நாங்களும் போயிட்டோம். இது வாரம் தொடர்ந்தது. ஒவ்வொரு வாரமும் அந்த பாட்டி காஃபி போட போகும்போது கிச்சன்லேருந்து என்ன சொல்லுவாங்க, அந்த தாத்தாவை பார்த்து, ஏங்க இந்த பாட்டில் திறக்க முடியலைங்க, காஃபி பவுடர் பாட்டில் வாங்க. உடனே அவர், கிழவிக்கு ஒரு தைரியமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாத்துக்கும் நான் தான் அப்படின்னு போய் திறந்து கொடுப்பார். இது 3 வாரம் நடந்தது. 4வது வாரம் நான் பேசிக்கிட்டே நான் பாட்டி கூட போனேன். அந்த காஃபி பவுடர் பாட்டில் இருக்குல்ல, அதை திறந்த உடனே திறந்துருச்சு. நான் கேட்டேன், ஏன் பாட்டி இதை திறக்கிறதுக்கு அந்த மனுஷனை கூப்பிட்றீங்களா? அவர் ஒவ்வொரு தடவையும் உங்களை திட்டுறாரு.
சிரிச்சுக்கிட்டே அந்த பாட்டி சொன்னாங்க, நீ திறக்கிறன்னா நான் திறக்க முடியாதா? அவருக்கு ரிட்டையர்ட் ஆனதுலேருந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை, அவளால் ஒரு பிரயோஜனமும் இல்லையோன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைக்கும் என்னால் முடியலைன்னு காமிச்சுக்கிட்டு அவரை கூப்பிடுவேன். அவர் திட்டிக்கிட்டே எல்லாத்துக்கும் நான் தான் வரணும் அப்படின்ட்டு வருவார். அவர் மனசுக்குள்ள என்ன தெரியுமா, நம்மளாலையும் பயன் இருக்கிறது என்று அவர் நம்புகிறார். அவர் தைரியமா இருக்கிறாருங்கிற தெம்புல தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க என்றால், அறிவு நான் நான் என்று நிமிர்ந்து நிற்கும், அன்பு நாம் நாம் என்று தாழ்ந்து நின்று அந்த குடும்பத்தை உயர்த்தும் என்றால், இன்றும் நம் தமிழ் குடும்பங்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு அறிவு காரணம் அல்ல, அன்புதான் வெற்றிக்கு காரணம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புதான் காரணம் என்று பேசியது ஒரு அறிவான பேச்சு பாரு. இதுக்கெல்லாம் நிறைய தேடணும், நிறைய படிக்கணும். ரொம்ப அற்புதமாக பேசி நிறைவு பண்ணியிருக்காங்க அந்த அணியை.